பாசத்திற்குரிய பாஜகவினுடைய பிரதிநிதி சொன்னார், செல்வாக்க என்னை போய் நாக்கு குசாம முதலாளிங்க கத்தீட்ரல் சர்ச்சிலே போனோம். போய் நீங்கள் வாங்க வேண்டியது பாவ மன்னிப்பே தவிர பிரார்த்தனை அல்ல. வளர்ப்பால் இந்து. நான் மதத்தை வெறுக்கிறவன், சாதியை வெறுக்கிறவன், கடவுள் மறுப்பாளன். இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆனால் மதத்தை கடந்து, சாதியை கடந்து, கடவுளை கடந்து எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் எனக்கான அடையாளமும் நான் இந்து மதத்தை சார்ந்தவன். அந்த இந்து மதத்தில் பிறந்து, இந்து தாயின் வயிற்றில் பிறந்து, இந்து தகப்பனுக்கு பிறந்த நான் கடந்த 20 ஆண்டுகளாக 30 நோன்பையும் நோக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாத இந்து. முதல் பால்லிய சிக்ஸர். தம்பி அபூபக்கர் சொன்னார், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலேயே சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கூட்டம் போட்டு மக்களுக்காக பேசியதில் அதிக எஃப்ஐஆர் வாங்கியது இந்த தமிழன் பிரசன்னா தான். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவருடைய பூர்வீகத்தில் இருக்கிற வேலூருக்கு ஒரு தொழுகைக்காக போகிறார். அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அவர் நீங்கள் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஏன் தடுத்தார்கள்? அவர் தொப்பி வைத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், நோன்பு நோக்கிறார், அந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் செய்கிறார். ஆனால் இஸ்லாத் சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஏன் நீ தள்ளி நில் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் பாஜக என்கிற ஒரு சரிதாரத்தை பூசி இருக்கிறீர்கள் என்பதற்காக தள்ளி நிற்க சொல்கிறார். வந்தா அநியாயமா உங்க கையகால உடைச்சிருவாங்களே பாக்குறேன். வந்தா ஏன் கையகால உடைச்சிருவாங்களா? நீங்கள் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல. நீ கோவிலுக்குள்ளே போனீர்கள், சர்ச்சுக்குள்ளே போனீர்கள், கர்த்தரை பார்த்து கைகூப்பினீர்கள். சர்ச்சுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு படுகொலை என்கிற நிலையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்? இது இந்து ராஷ்டிரா. கிறிஸ்தவத்தின் தொப்பியை விற்காதே என்று கத்தியை காட்டி மிரட்டினான். பாதிரியார்களை கழுத்தை பிடித்துக் கொண்டு ஹிந்து வாழ்க, ஹிந்து வாழ்க, ஹிந்து ராஷ்டிரம் வாழ்க, ஜெய் பஜ்ரங் தள் என்று சொன்ன காட்சியை இந்த ஆண்டு பார்த்தோம். இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் இதுவரையில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டது குறித்து ஏன் கருத்து பேசவில்லை? புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. எனக்கு பிடித்த உணவு மாட்டுக்கறி உணவு. நான் மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறேன். பொது வெளியில் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் அதிகபட்சமாக புரதச்சத்து உள்ள ஒரே உணவு மாட்டுக்கறி உணவு. ஆனால் பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் இங்கு இருக்கிற தம்பிமார்களும் தங்கைகளும் இஸ்லாமியர்களும் மாற்றுக் கட்சியினரும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பசு பாதுகாவலர் என்று பேசியவர்களை தோல் உரித்து தொங்கவிட்ட தலித் மக்கள், அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாழ்க்கை நிலை ஏன் இங்கு இல்லை என்றால், தமிழ்நாடு பாதுகாக்கிறது உங்களை. தந்தை பெரியார் தான் கடவுள் மறுப்பாளர் ஆயிற்று. ஏன் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னார்? அந்த பதிலைத்தான் வேலூர் இப்ராஹிம் திரும்பவும் இடத்தில் கேட்கிறார். பிரசன்னா கடவுள் மறுப்பாளர், ஏன் 30 நாள் நோன்பு இருக்கிறார் என்றால், இதுதான் இங்கே மத நல்லிணக்கத்தின் அடையாளம். இட்ஸ் a symbol of religious harmony. உங்களை போல மத அடையாளத்தை வைத்துக் கொண்டு உள்ளமெல்லாம் RSS சாணியை பூசிக்கொண்டு இந்த மண்ணில் சங்கி வேலைக்கெல்லாம் இங்க இடம். மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சமீபத்தில் கர்நாடக தேர்தல் நடந்துச்சுல்ல, பஜ்ரங் தள் சொன்னா RSSக்கும் பஜ்ரங் தளுக்கு சம்பந்தம் இல்லை என்பார் வேலூர் இப்ராஹிம். அமித்ஷாவுக்கும் RSSக்கு சம்பந்தம் இருக்குல்ல, அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. கர்நாடகாவில் வந்து இந்த நாட்டை சங்கியாக உடைக்க வேண்டும் என்று சொன்ன இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தால் இங்கே கொடுக்கப்படுகிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துவோம்னு சொன்ன பாய் பாஜகவின் பாய். தோல்ல ஒண்ணு வச்சு நோய்யா, கைத்தியா தொங்கியா மகா இல்லுன்னு மேல பார்க்கான். இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பாக்குது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், அமித்ஷா அல்ல, நரேந்திர மோடி அல்ல, சாவர்கர், கோட்சே எந்த கும்பல் வந்தாலும் இங்க இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா? அருவாளை கையில் எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா, ஈரக்கொலை அறுத்துருவேன். டேட்டோட சொல்லிருக்கேன், அவர் பேசின தேதியோட சொல்றேன். 2021 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சீமான் பேசுகிற போது சைவம் மற்றும் வைணவ மதத்திற்கு மாறுங்கள் அப்படிங்கிறாரு. நாங்க போனோம்னா நாங்க நிறைய டப்பாக்களை பிடிக்க வேண்டி இருக்கும்.
நாங்க அதுக்குள்ளாரெல்லாம் போல. ஏனென்றால் நீங்கள் நீங்க இப்ப ஏதோ கிரிக்கெட்ல பால் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தந்தை பெரியாரை அயோக்கியன் என்று வேலூர் இப்ராஹிம் சொன்னார். ராஜா கனி சொன்னார், காந்தியை கொன்ற கோட்சேவை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எதிரியை எந்த அளவுக்கு பேசுவார்கள். நமக்கு தந்தை பெரியார், அவர் கடவுள் மறுப்பாளர், ஆனால் நமக்கெல்லாம் மானமும் அறிவும் கொடுத்து நம்மை மனிதனாக மாற்றியது தந்தை பெரியார். இந்திய தாயின் மடியில் பிறந்தவர்கள். இந்து ராஷ்டிரா என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை. ஆகவே தான் உங்கள் சர்க்கார் சொன்னது 400க்கு மேல் வருவோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று. முடிந்தால் அம்பேத்கரையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தொட்டு பாருங்கள், இந்த நாடு பற்றி எரியும். இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். திராவிடம் 2.0விலும் சிறுபான்மையினர் வாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. நன்றி, வணக்கம். ஏய், பெருசு ஒத்தையாசிக்கின்னு இருக்கு, செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. கந்தனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு. எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அங்க முருகன்ட்ட போய் பாரத் மாதா கி ஜெயன்னா முருகன் சொல்றாரு. முருகன் சொன்னாரு, இந்தி தெரியாது போடான்ட்ட. நன்றி, வணக்கம்.